ஹாய் எவ்ரிவன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல வர மெசேஜ்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணாம எப்படி ஃபுல்லா படிக்கிறது, 2, 3 மெசேஜ் வந்து அதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வர மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டக்குன்னு படிச்சிடலாம். அந்த மாரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா, அது எப்படி படிக்கிறது? அதாவது வாட்ஸ்அப்குள்ள போய் உங்களோட சேட்குள்ள போகாம எப்படி நம்ம படிக்கிறது? நோட்டிஃபிகேஷன் பார்க்க தேவையில்ல, நோட்டிஃபிகேஷன் பார்க்காம படிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். என்னன்னா விட்ஜெட்ஸ். விட்ஜெட்ஸ்னா எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியும். அதாவது உங்க ஹோம் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வச்சுக்கிறது தான் விட்ஜெட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த விட்ஜெட்ஸ் அப்படிங்கிறது வந்து வாட்ஸ்அப் சேட்ஸ் அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சேட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. வாட்ஸ்அப்ல வர மெசேஜோ, ஸ்டேட்டஸோ அந்த மாரி ஒரு ஒரு இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ நீங்க வாட்ஸ்அப்குள்ள போணும் அப்படின்ற அவசியமே இல்ல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ்லயே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ என்ன மெசேஜ் வந்திருக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துலயே இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படின்னா கிளிக் பண்ணா சீன் காமிக்குமா, காமிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமிக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்குள்ள போல விட்ஜெட்ஸ் மூலமா தான் பார்க்குறீங்கன்றனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீன் காமிக்காது. ஸோ இந்த விட்ஜெட்ஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு வருது வாட்ஸ்அப் அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்தோன்னா, அதாவது நீங்க வந்து எப்படி நார்மலா ஒரு விட்ஜெட் ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது உங்களோட ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன் லாங் பிரஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து நெறையா வரும். டைமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் அந்த மாரி நெறையா வரும். ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மேல சர்ச் பண்ணணும். வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணணும். வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க வாட்ஸ்அப்லயே. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் குடுக்கணும். அதாவது ஆப்ஷன் என்னன்னா, சாட் பாக்ஸ் மாரி இருக்கும். ஸோ, அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணி அதாவது லாங் பிரஸ் பண்ணி நீங்க கொண்டு போய் ஹோம் பேஜ்ல வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் என்னன்னா, ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படிங்கிறப்ப, அதில வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். அதாவது என்ன மெசேஜ் அப்படிங்கிறது. ஸோ, அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதில படிச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பேனல்ல பார்க்கணும் அவசியம் இல்ல. வாட்ஸ்அப்குள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து உங்களால டெலிட்டட் மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது. அதாவது டெலிட்டட் மெசேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ, அந்த மாரி வந்து மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால படிக்க முடியாது. அதாவது டெலிட்டட் மெசேஜ் என்ன அனுப்புனாங்க அப்படிங்கிறது உங்களால படிக்க முடியாது. அவங்க சென்ட் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விட்ஜெட்ஸ்ல வந்து போய் சேவ் ஆயிரும். ஸோ, நீங்க வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அதில பார்த்தீங்க அப்படின்னா, பண்ண மெசேஜ் ஏதாவது டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது காமிக்கும். ஸோ, அந்த விட்ஜெட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணி வைக்கும். ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தனியா ஆப் ஏத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெலிட் ஆன மெசேஜ்லாம் வந்து பார்க்கணும் அவசியம் இல்ல. ஸோ, நீங்க இந்த விட்ஜெட்ஸ் மூலமாவே வந்து பார்த்துக்கலாம். ஸோ, இந்த விட்ஜெட்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நெறையாவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது பேலன்ஸ் 2 விட்ஜெட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இன்னும் நெறையாவே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்போட நெக்ஸ்ட் அப்டேட் வந்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதுசா அதாவது இந்த அப்டேட் அவ்வளவா பெருசு இல்ல. ஸோ, இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உடனே போய் உங்களோட வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணி பாருங்க. ஸோ, என்ன டிஃபரன்ஸ் தெரியுது அப்படிங்கிறது. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கீழ இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு, என்னோட அடுத்த வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க.